நாள்ல வேலைக்கு போயிடணும் என்று சொன்னால் ராணுவத்திற்கு ஆளுக்கு எடுக்கிறது கூட பக்கில்லாத ஒரு அரசாங்கம் திரும்ப திரும்ப மாற்றற்றார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து விட்டோம். பாகிஸ்தான் நம்மை பார்த்து நடுக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 2 பேரையும் நான் வர்த்தக ஒப்பந்தத்தை காட்டி மிரட்டினேன், 2 பேரும் பயந்து போய் ஒத்துக்கிட்டாங்க. சொல்றது ட்ரம்ப். ட்ரம்ப் சொன்ன தப்புன்னு இது வரைக்கும் மோடி சொல்ல மாட்டார். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு. ஆனால் உள்துறை அமைச்சர் மோடிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் சொல்ல மாட்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வாயை திறக்க மாட்டார். ஆனால் ட்ரம்ப் திரும்ப திரும்ப சொல்றார், நான் தான் போரை நிறுத்தினேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்தியாவில் இருந்த ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சு வாஜ்பாய் உட்பட கடைசியா மன்மோகன் சிங் வரைக்கும் 3வது நாடு தலையிடாத வச்சிருந்தாங்க. இப்ப 3வது நாடு தலையிட்டது மட்டுமல்ல, உன் தலைமையில் ஏறி உட்கார்ந்துட்டு நான் தான்டா சொன்னேன் என்று சொல்லுகிற அளவிற்கு வெட்கம் கெட்ட ஒரு அரசு, மானம் கெட்ட ஒரு அரசு. இந்த அரசு போரில் வெற்றி பெற்று விட்டோம். நம்முடைய ராணுவ சிப்பாய்கள், நம்முடைய ராணுவத்தில் இருக்கிறவர்கள் நம்மை போன்றவர்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் செய்யும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ராணுவத்தை இருக்கிற தளவாடத்தை வச்சு அவன் புத்தியால வெற்றி பெற்று வந்தான். மோடி பண்ண அயோக்கியத்தனத்துல 1,80,000 பேர் ஆள் இல்லை. ராணுவத்துக்கு அந்த நிலவுனா மற்ற இடங்களில். ஆகவே தான் கேட்கிறோம், வேலை வாய்ப்பை உருவாக்கு, காலி பணியிடங்களை நிரப்பு. நம்முடைய கோரிக்கை அனைத்தும் ஏதோ இங்க இருக்கிறவர்களுக்கு சம்பளம் வேண்டும், போனஸ் வேண்டும் என்பதல்ல. இந்திய நாடு வளமாக இருக்க வேண்டும், இந்தியாவில் படித்திருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வேண்டும், அவனுக்கு நியாயமான கூலி வேண்டும், கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தான் நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் இன்றைக்கு எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதை போல நமக்கான தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கத்தை வைப்பதற்கான உரிமை, அதில் பறிக்கப்படுகிற பல்வேறு பிரச்சனைகள். தொழிற்சங்கம் இருக்கலாம், பேச போக முடியாது. வேலூர் அதிசயம் மாதிரி ஆறு இருக்கும் நீர் இருக்காது, கோட்டை இருக்கும் மன்னர் இருக்காது, கோயில் இருக்கும் மூர்த்தி இருக்காது. தொழிற்சங்கம் இருக்கு, பேச்சுவார்த்தை போக முடியாது. 10% இருந்தா தொழிற்சங்கம் வச்சுக்கலாம். ஆனா 20% இருந்தாதான் நெகோசியேட்டிவ் கவுன்சிலுக்கே போக முடியும். அப்ப தொழிற்சங்கம் எதுக்கு? எதுக்கு தொழிற்சங்கம்? இதான் அந்த சட்டத்துடைய உள்ளார்ந்த விஷயங்கள். அது மட்டுமல்ல, நிரந்தர தொழிலாளிக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கும் பாதிப்பு. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. இப்ப அதுக்குள்ள வர மாட்டாங்க. 20 பேருக்கு கீழே லைசன்ஸ் கான்ட்ராக்டர் தேவையில்லை. ஒரு 500 பேர் தேவைன்னா 19 பேரை கான்ட்ராக்ட் எடுத்தா லைசன்ஸ் இல்லாத கான்ட்ராக்டர். லைசன்ஸ் இல்லாத கான்ட்ராக்டர்னா அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு யார் கான்ட்ராக்டர் என்பதே தெரியாது. அவனுக்கான பிரின்சிபல் எம்ப்ளாயர், அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் எந்த கடமையும் பொறுப்பும் இல்லை. கான்ட்ராக்ட் தொழிலாளி இறந்துபட்டால், நோய்வாய்ப்பட்டால், ஊனமடைந்தால் எந்த நிவாரணம் பெற முடியாது. இந்த சட்டத்தில் இருக்கிற அபாயங்கள். தொழிற்சாலை என்றால் விபத்து வரும். அப்ப அந்த தொழிற்சாலையில 100 பேருக்கு மேல இந்த ஆம்புலன்ஸ் இருக்கணும், பஸ் சைடு இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் தேவையில்லை, ஃபெசிலிட்டேட்டர் இருந்தா போதும். ஃபெசிலிட்டேட்டர்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருபவர், வசதிகளை செய்து தருபவர் யாருக்கு? முதலாளிகளுக்கு. ஆகவே
இன்ஸ்பெக்ஷன் ராஜே கிடையாது. இப்படிப்பட்ட பல்வேறு அபாயங்கள் இருக்கிறது. வேலை நிறுத்தம் நடந்தால் இன்றைய வேலை நிறுத்தம் வெற்றி பெற்றிருக்கும். தோழர்களே, இன்னும் 49 நாட்கள் இருக்கிறது. 49 நாட்கள் இருக்கிறது. 4 கால் பாய்ச்சலில் 49 நாட்களில் மேலும் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவோம். மோடி என்கிற மூர்க்கத்தனமான இந்த அரசை, முரட்டுத்தனமான அரசை, பாசிச அரசை வீழ்த்துவதற்கு ஜூலை 9 சந்திப்போம். இந்தியாவை ஸ்தம்பிக்க வைப்போம். நன்றி, வணக்கம்.